ஓஜா ஆன்மீக நேயர்களுக்கு ஆர்டிஎம்டி பி ஈஸ்வரனின் வணக்கம். நாம் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். மிக இயல்பியான ஒரு தாழ்வான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட நீங்கள் உயரத்தை எட்ட முடியும். நீங்கள் எவரெஸ்ட் சிகரத்தை எட்ட வேண்டாம். நாம் ஒரு குட்டி கரடு அளவுக்காவது நாம் உயர முடியும். இது யாரும் நாம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கிற போது சில விஷயங்களை அவர்கள் தெய்வங்களை காட்டுகிற போது அதை நீங்கள் வழிபாடு செய்வதில்லை. அதனால் நாம் இருந்த நிலையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறோம். இதை யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் எவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதை கடைபிடிக்கிறது இல்லை. இப்போ ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவரவர்களுடைய குலதெய்வத்துக்கு போவதை இப்போ மல்லக்கில்ல நம்ம ஜனங்க புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா குலதெய்வம் அவருடைய அருளாசி இருந்தால் எல்லாம் நடக்கும் என்ற எண்ணம் மக்களிடம் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. ஆகவே இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த இடத்தில் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது எப்படி ஒரு தாழ்வான ஜாதகமாக இருந்தாலும், அது குற்றமுள்ள ஜாதகம் இருந்தாலும், அது செல்வ செழிப்புள்ள ஜாதகமாக நாம் ஒரு 50% கொண்டு வர முடியும். கீழிருந்து மேலு கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்படி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் எப்படி வீடு அமைந்தால் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிறது. அப்போ கிருத்திகை நட்சத்திரம் என்று சொன்னால் உங்கள் வீட்டினுடைய டோர் நம்பர் 4 அல்லது 5 இருக்க வேண்டும். நீங்கள் கூட்டக்கூடாது. 32 எங்கள் டோர் நம்பரு 325ன்னு கூட்டக்கூடாது. தெளிவாக 5 அல்லது 4 அதில் அந்த நம்பரில் இருக்க வேண்டும். இதுதான் நியதி. அப்போது அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன இருக்க வேண்டும்? அப்படி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இருக்கிற டோர் நம்பர் எப்படி 4, 5 வந்தால் சிறப்பு என்று சொல்லுகிறோமோ அதை போல் அருகாமையில் மாரியம்மன் கோயிலோ விநாயகர் கோயிலோ அந்த அவர்கள் வசிக்கிற ஊரில் அதாவது தெருவில், முதல் தெருவில் இல்லை அல்லது 2வது தெருவில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே இந்த விநாயகரோ அல்லது மாரியம்மனோ இருந்தால் சிறப்பு. அதுக்கு அடுத்தது இருந்தால் என்ன சிறப்பு அப்படி என்றால், ஒரு கிராமமாக இருந்தால் அவர் வீட்டுக்கு அருகாமையில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கிராமத்தில் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து அருகாமையில் ஏரி இருக்கும் அல்லது குளங்கள் இருக்கும் அல்லது மழை காலங்களில் மலைத்தாரைன்னு சொல்லுவாங்க, அல்லது ஓடை, மலைத்தார ஓடை இருக்கும். இவர்கள் இப்படி இருந்தால் அவர்கள் சிறப்பாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அல்லது நகரத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுக்கு வாட்டர் டேங்க் இருக்கும். அதை நம்ம பொதுவாக ஜென்ரலாக இருக்கிற வாட்டர் டேங்க் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மக்களுக்கு நமக்கு குடிக்க வாட்டர் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த டேங்கு அது அருகாமையில் இருக்கும். அது மாரியம்மன் கோயில் அல்லது விநாயகர் கோயில் இருக்கும். கட்டாயம் இல்லாமல் இருக்காமறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவர்களுக்கு அருகாமையில் சலவை தொழிலாளி இருப்பார்கள். அதாவது வந்தான் அல்லது நாவிதர்கள் இவர்கள் அருகாமையில் இவர் வீட்டுக்கு அருகாமையில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதே கிராமமாக இருந்தால் இவர்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் ஒரு 500 ஒரு 1000 மீட்டருக்குள் அவர்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் வசிப்பதற்கு வாய்ப்புண்டு. நகரம் இருந்தால் அருகாமையில் அவர்கள் குடியிருக்கும் சூழ்நிலைகள் மற்ற இனத்தாரோடு சேர்ந்து வாழக்கூடிய இடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இப்படி இருந்தாலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அடிப்படை கொடுத்து உங்களுக்கு மிக நல்ல இடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதற்கு வாய்ப்புண்டு. அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரும். அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் ஒரு 10 வயதுக்குள் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதை இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஒரு செயலை
திரும்ப திரும்ப செய்தால் மட்டும்தான் அவருக்கு திருப்தி ஆகும். ஒரு செயலை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அல்லது ஒரு பள்ளி மாணவனாக இருந்தால் அதை ஒரு முறைக்கு 5 முறை படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். படித்தால் என்றால் மறுபடியும் அது அழியாது. அப்போ ஒரு முறைக்கு மீண்டும் ஒரு முறை அவர் மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்போ தான் மெமரியில் ஏறும். இது மாணவர்களுக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற போது எந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அவர்கள் உறவினர்களுக்குள் நண்பர்கள் இவர்கள் இந்த ஈஸ்வரமூர்த்தி அல்லது கிருஷ்ணமூர்த்தி, சிவவிஷ்ணு இந்த மாதிரி நண்பர்கள், ஆண் நண்பர்கள் இருப்பார்கள். அல்லது உறவினருக்குள் இருப்பார்கள். பெண்களாக இருந்தால் புஷ்பா, ஜெயந்தி என்ற பெயர் இருக்கும். இவர்கள் பழகக்கூடிய இவர்களுடைய நண்பர்களில் செல்ல பெயராக மயில் அப்படி என்ற பெயருடையவர்களும் இவரிடம் இருப்பதற்கு, அருகாமையில் இருப்பதற்கு, பழக்கத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள். முடிந்தவரை இவர்கள் என்ன செய்தால் வரும் அப்படி என்றால், இந்த இடமே இவர்களுக்கு இப்படி அமைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முன்னேறத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பினை இறைவன் கொடுப்பான். ஏன் இந்த இவர்களுக்கு அருகாமையில் ஏன் நமக்கு ஏரி இருக்க வேண்டும், குளம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்ற காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், உங்களுக்கு தெரிந்து கொண்டால் நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து அமையும். காரணம், இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது அக்கினி, நெருப்பு என்ற நிலை உண்டு. அது யாரிடம் இருக்கும்? முக்கன் சிவனிடம் இருக்கும். அந்த நெருப்பு பொறியிலே தான் நமக்கு முருகபெருமான் முருகன் பிறந்தார். சரவணன் என்ற முருகன் சரவண பொய்யில் குழந்தையாக அந்த தீப்பொறி அந்த குளத்திலே விழுந்தது. அந்த குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தினார்கள். கார்த்திகை பெண்கள் வளர்த்தியதால் ஆறுமுகம் என்ற ஒரு பெயரோடு அவர் இருந்தார். அந்த குழந்தை அழகாக இருப்பதை பார்த்து பார்வதி தேவியார் அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று சிவனிடம் வற்புறுத்தி அந்த சரவணை போய் வந்து பார்க்கிற ஒவ்வொரு குழந்தைகளாக அந்த கார்த்திகை பெண்கள் கொடுக்கிறார்கள். அந்த 6 குழந்தைகளும் ஒரு குழந்தையாகி அவர் 12 கைகளை உடையவராகவும் ஆறு முகமும் ஒரு முகமானது. அதனால் இறைவன் 6 முகம் ஆனார். அப்போ எப்படி அந்த முருகப்பெருமானை இந்த கார்த்திகை பெண்கள் பணிப்பெண்கள் வளர்த்தினார்கள் என்றதால் அந்த இந்த சம்பவமும் அதில் கோர்த்து வரக்கூடிய சூழ்நிலை வருது. ஏன்னா அந்த கார்த்திகை பெண்கள் பெரும்பாலும் எஸ்சி வழிபாடு அந்த சமூகத்தினர் அவர்கள் முருகனை மிகப்பெரிய குலதெய்வமாக, அவர்களால் அசைக்க முடியாத குலதெய்வங்களாக அவங்க விரும்பி அவர் வழிபாடு செய்வார்கள். ஆகவே அந்த அவர்களுக்கு இந்த நம்மை போல் இருப்பவர்களுக்கு அந்த இடத்தார் நமக்கு அருகாமையில் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். சரவண பொய்கை என்பது குளம் என்பதால் நாம் குளம் இருக்க வேண்டும்னா அதே இதுதான் காரணம். அப்போது எக்காரணத்து கொண்டு இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மிக பலவானான விஷயம், அந்த கிருத்திகை நெருப்பு பொறியில் முருகன் பிறந்தார். அந்த முருகனுக்கு வள்ளியை திருமணம் செய்து கொடுப்பது விநாயகர். அப்போ விநாயகர் அவருக்கு வள்ளியை திருமணம் செய்தார். யானை வேடம் பூண்டு மிரட்டி முருகன் கல்யாணம் செய்து கொண்டார். அதுபோல் விநாயகர் எல்லா ஊர்களிலும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊர் எல்லையில் தான் விநாயகரை வைத்திருப்பார்கள். அதுக்கு ஒரு கதை இருக்கிறது, அது இப்போது தேவையில்லை நமக்கு. அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஊர் எல்லையில் குடியிருப்பார்கள். ஊருக்கு அருகாமையில் ஏரி குளம் இருக்கும் அல்லது மலைத்தாரை ஓடை இருக்கும். நகரமாக இருந்தால் வாட்டர் டேங்க், ஊருக்கே சப்ளை ஆகிற வாட்டர் டேங்க் இருக்கும். இப்படி இந்த கிருத்திகை நட்சத்திரக்காக அமைந்தால் அவள் வாழ்க்கையில் மிக அழகாக அற்புதமாக வாழ்க்கையில் மெல்ல மெல்ல வசதி படைத்தவர்களாக மாறுவார்கள். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படி என்றால் அந்த நெருப்பு பொறி அக்னி என்று சொல்வதால் நம்ம பஞ்சபூத தலங்களிலே திருவண்ணாமலை கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தீபம், கார்த்திகை தீபம் இருப்பதால் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அண்ணாமலையை எவ்வளோ தூரம் அவர்கள் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் துயரம் வராது. இது நிச்சயம். அடுத்தது அவர்கள் விரும்பி வழிபாடக்கூடியது எது? எல்லா முருகனையும் மலை மேல் இருக்கும் முருகனை தரிசனம் செய்யலாம். அதேபோல்
எங்கு விநாயகர் தனித்து இருக்கிறாரோ அந்த விநாயகரெல்லாம் அவர்கள் தரிசனம் செய்கிற போது அவர்கள் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போது இவர்களுக்கு இந்த திருவண்ணாமலையை தரிசனம் செய்ய வேண்டும். நோய் நொடி பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுமானால் அவர்கள் நமக்கு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யலாம். அல்லது மகான்கள் ஞானிகளாகிய ஜீவ சமாதி ஆனவர்களை தரிசனம் பண்ணலாம். ஏனென்றால் அது பூச நட்சத்திரம் தான் தட்சிணாமூர்த்தி. இவர்களுக்கு அது ஃபில்ட்ரு பண்ணுற நட்சத்திரமாக வரும். அவர்கள் அந்த பிடிப்பீடை சண்டை பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் நமக்கு வள்ளலார், சீரடி பாபா, ராகவேந்திரா இதை போல தவ ஞானிகளை வழிபாடு செய்தால் இவர்களுக்கு பிரச்சனை தீரும். இவைகள் முக்கியமாக வருடம் ஒரு முறை எந்த இறைவனிடம் போய் சென்று வந்தால் மிகச் சிறப்பாக இருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். புரட்டாசியில் வரும் அமரபட்ச திருதிகை திதி வரும் காலம். இவர்கள் திருவண்ணாமலை தனிப்பட்ட முறையில் தரிசனம் பண்ணால் இவர்களுக்கு கஷ்டங்கள் தீரும், வாழ்க்கையில் தரித்திரங்கள் நீங்கி செல்வாக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ புரட்டாசியில் வரும் அமரபட்ச திதி என்று அக்னி பகவான்னா திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆகவே நவக்கிரகத்தில் எதை தரிசனம் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறபோது இவர்களுக்கு நவக்கிரகத்தில் நமக்கு முனியப்பன் தரிசனம் செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த நவக்கிரகத்தில் சுக்கிர பகவான், கிராமத்தில் இருப்பவர்கள் முனியப்பனை தரிசனம் பண்ணலாம். அப்போ நவக்கிரகத்தில் சுக்கிர பகவானை நீங்கள் தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது முனியப்பன் அப்படின்னு என்று சொல்லுகிற போது ஆணும் பெண்ணும் இரண்டும் உடைய முனியப்பனை தரிசனம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அது எங்கோ அதிசயமாக ஏதோ ஒரு இடத்துல தான் பெண்முனியும் ஆண்முனியும் சேர்ந்து இருக்கும். பொதுவாக உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் முனியப்பனை தரிசனம் செய்யலாம். நவகிரகத்தில் சுக்கிர பகவானை தரிசனம் செய்யலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த பூச நட்சத்திரம் வருகிற ஒரு காலகட்டத்தில் ஆதிசேஷன், நாகப்பட்டினத்தில் ஆதிசேஷன், அது கிருத்திகை நட்சத்திரத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த இடம் அந்த கோவிலிலே எழுதி வைத்திருப்பார்கள். நீங்கள் அங்கே போய் தரிசனம் பண்ணலாம். அது நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரில் அந்த கோயில் இருக்குது. கோயில் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆகவே நாகப்பட்டினத்திலிருந்து 1 கிலோமீட்டரில் அந்த சிவன் ஆலயம் இருக்கிறது. அந்த நாகப்பட்டினத்தில் நமக்கு சர்ப்பத்துக்குண்டான கோயில் இருக்கிறது. அது பாம்பு சட்டையோடு இருக்கும். அந்த ஊரில் அது ஒரு வரலாறு. என்ன வரலாறு? அந்த ஊரில் பாம்பு கடித்தால் அவர்களுக்கு மரணம் வருவதில்லை என்ற ஒரு ஐதீகம் அங்கே இருக்கிறது. ஆகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எக்காரணத்து கொண்டும் அந்த நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரில் அந்த சிவன் ஆலயம் இருக்குது. அது தரிசனம் பண்ணலாம். நீங்கள் இப்படி தரிசனம் பண்ணினால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாகட்டும். வாழ்க வளமுடன்.